கவிதை உருவாக்கும் அழகு காதல் பதம் காண வேண்டும் மனது கேட்டபடி ஒவ்வொன்றும் நீ காண சம்மதமே என்னுடனே நீ இருந்தால் ஏழ்மை நினையாது என் மனமே சாந்தி my holy angel இதான் நான் தங்கி இருக்கிற வீடு. இத பாரு, இந்த வீடு உனக்கு ஒத்து வராது. பேசாம நீ ஹாஸ்டலே போய் தங்கி. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. தனியா நான் ஹாஸ்டல்ல இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். நானும் உங்க கூடவே இருப்பேன். கொடைக்கானல் இதையே சொல்லிட்டு இருக்கியே. இத பாரு, வீட்டுக்காரம்மா வராங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீ ஒரு பொண்ணு அந்த அம்மாவுக்கு தெரியக்கூடாது. வராங்க அந்த அம்மா. எங்க அம்மா இந்த ஆணழக யாரப்பா? என் தம்பி. தம்பியா? பேர் என்னப்பா? மதன் 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 மன்மதன். ரதி ரதிக்கேத்த மன்மதன். மன்மதன் மன்மதன். என் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கா. வேற விஷயமா இங்க நான் தங்க போறான். அப்ப எங்க கண்டிஷன் படி ஒரு நாளைக்கு 5 ரூபா கொடுத்தானோ. என் புத்தி கட்ட அண்ணன் யாருக்கிட்ட என்ன கேட்கறதுல இல்லையா? இந்த மன்மதனை என் வீட்டே தங்க வச்சுக்க போறேன். நான் ஒருத்தர் இருக்கும்போது நம்ம வீட்டுல இன்னொரு ஆம்பளையா? மத்தா இது சரியில்லை. ஆமாக்கா, சரியில்லை. எதா சரியில்லை? மடையா? யார் வீடு? என் வீடு, என் இஷ்டம். என்ன நினைச்சுக்கிட்டு இத பாருங்க, சண்டை போடாதீங்க. என் தம்பி இந்த வீட்டுல ஏன் தங்க போறான். ஆமா மதன், மறுபடியும் சந்திப்போமா? அண்ணே, தம்பி, தஞ்சாவூர் அக்கா, நான் தேடிக்கு இருந்த மன்மதன் வந்துட்டாரு. பக்கத்து வீட்லயே தங்கிட்டாரு. அவரை எப்படியா நம்ம வீட்டு கூட்டிட்டு போய் அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ தஞ்சாவூருக்கு போ. நீ இவ்வளவு அழகா இருக்கிய, நீ என்ன சோப்பு போட்டு குளிக்கிற? நான் எப்போதும் உபயோகிப்பது சந்திரகிரி சீயக்காய் தூள். அதுதான் என் மேனி அழகை பாதுகாக்கிறது. ராணி, அழகுக்கு அழகு செய்யும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடு. உடம்பு கொழுகுழுன்னு இருக்க கோழி பிரியாணி சாப்பிடு. நீ இதுக்கு மேல சாப்பிட்டா வெடிச்சு வரா. போடா, சரி போங்கடா. கொஞ்ச நேரம் சிலிம்சம் பண்ண விடுங்கடா. சரி போ. இவன் சிலிம்சத்தை பாரு. ராணி, இந்த பிரியாணி அவிச்சு வச்சு நீ ஒரு வாய் நான் ஒரு வாய் மாறி மாறி சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். அவனுங்க எல்லாம் போயிட்டானுங்க. மதன் 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 மன்மதன், இங்க வாங்களே. உங்க அழகுக்கு அழகு செய்ய ஆப்பிள் ஜூஸ், உங்க உடம்பு கொழு கொழுன்னு இருக்க கோழி பிரியாணி. நீங்க ஒரு வாய் நான் ஒரு வாய் மாறி மாறி சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமே. பாபு, உங்க அழகுக்கு அழகு செய்ய ஆப்பிள் ஜூஸ், உங்க உடம்பு கொழு கொழுன்னு இருக்க கோழி பிரியாணி. நீங்க ஒரு வாய் நான் ஒரு வாய் மாறி மாறி சாப்பிடுவோமா? மாடிக்கு போய் சாப்பிடலாமா? ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, வீட்டி விளையாடுறத பாத்தியா?
எங்கெங்கயோ போய் கடைசியில மாடிக்கு போயிடுச்சு. கடைசியில அவன் திங்க போறான். அடே தின்றா வெங்காயம் என்ன கேடா என்கிட்ட இருக்கு. இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். ஆமா, இந்த வட்டாரத்திலே கெட்ட வாடை அடிக்குத. எவனாவது கள்ள சாராயம் காத்துறானா? யார் சொன்னது? அதான் தப்பு. இங்க நல்ல சாராயம் தான் காத்துறாங்க. எங்க எங்க சீனியா? அட சும்மா பேசி கழிச்சா லபாவது குடிப்பேன். அட கத்தாதீங்க சார். இல்ல அப்படியே வா, அப்படியே வாங்க, அப்படியே இன்னொரு எட்டு வாங்க. இதோ தெரியுது, இதுதான் மாடிப்படி. இதுவா? இதுவேதான். அங்க தெரியுது ரூம். அதுக்குள்ள 2 பசங்க. ஒருத்தன் காட்சி சட்டை ரொம்ப நல்லவன், அவன் எங்காளு. இன்னொருத்தன் வெள்ளை சட்டை, அவன் உங்காளு. அவன் தான் கள்ள சாராயம் காட்டுறவன். அப்படியா? ராத்திரி ஆனா போதும், வண்டி வண்டியா வந்து பாட்டு பாட்டா போகுது. போகுதா? என்னங்க, என்ன விஷயம்? இவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. உனக்கு அவ்வளவுதான் நினைச்சேன். சரியா போச்சு. அன்னைக்கு காலேஜ் ஹாஸ்டல்ல திருடிட்டு ஓடும்போது நாம 2 பேரும் கோட்டை விட்டமே, அந்த பையதான் இந்த பையன். அவனா இது ஹாஸ்டல் திருட்டா? என்ன சொல்றாங்க? அது வந்து திருட்டு முடி. அன்னைக்கு திருடினா இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சறான். சாராயமா? என்னங்க என்ன கலாட்டா? மன்மதன் கள்ளச்சாராயம் காய்ச்சறான்னு போலீஸ்காரங்க புடிச்சு போய் வந்திருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யார் கள்ள சாராயம் காய்ச்சறது, யார் நல்ல சாராயம் காய்ச்சறது தெரியாம எதுக்கா காய்ச்சதை பட்டு வந்துட்டீங்க? சரியான தகவல் இல்லாம போலீஸ்காரங்க வருவாங்க. இல்ல சார், நான் சொல்றது போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சு போங்க. இரு நடரா பேசலுக்கு. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற ஆள் இல்ல. அதெல்லாம் பேசல வந்து சொல்லுங்க. சட்ட பிரகாரம் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நீங்க நினைக்கிற தப்புங்கிறத நான் இப்பவே நிரூபிக்கிறேன். நான் சொல்லிட்டு வர்றேன், நான் துப்பிட்டு வரேன். விட்டுக்கறமா, மன்னிச்சிருங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஐயோ, நான் ஏமாந்துட்டேன். கோழி பிரியாணியும் ஆப்பிள் ஜூஸுமா கொடுத்து கொழு கொழுன்னு வளர்த்தனே. ஐயோ, இப்படி ஏமாந்துட்டேனே. பாபு, இனிமே இந்த பொண்ணு 1 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போ சொல்லு, போ சொல்லு. விட்டுக்கறமா. பாபு, போ சொல்லு. பாபு, நான் ஹாஸ்டலுக்கு போறேன். இந்த பாரு, உன்னை வந்து ஹாஸ்டல் விட்டுட்டு அப்புறமா வேலைக்கு போறேன். வா. அழுகாத ராணி, அழுகாத. ஆம்பளை பொம்பளையா மாறுறதும் பொம்பளை ஆம்பளையா மாறுறதும் சகஜம். வார சனிக்கிழமை வர மாதிரி அந்த மன்மதன் பொம்பளையா மாறிட்டான். இந்த மன்மதன் மாற மாட்டான், இது சத்தியம். மன்மதன் நீயே சொல்லிக்கிட்டா போதுமா? என் மனசு சொல்ல வேண்டாம். மூஞ்சி மகரையும் வேற யாரும் பாரியா? எங்க போகணும்? எங்கேயாவது உனக்கு எவ்வளவு பரவாயில்ல தர்றேன். முதல்ல இந்த இடத்துக்கு கால்சி தான் போதும். நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ தப்பு காரியம் செஞ்சுட்டு வரா மாதிரி இருக்கு. உங்களுக்கு நம்ம டாக்ஸி வராது. வரலாம். ஓட்ட போறியா இல்லையா? ஓட்ட முதல்ல மீட்டரை போடணும். இந்த பையன் பரிச சிக்ஸ் பாக்கெட் அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்னமா ஓடியான் தெரியுமா? அப்படியா? பச்சாடுறேன். இந்த மாதிரி முடிச்சதுக்கு முள்ள மாதிரி பசங்களை காப்பாத்துறதுதான் டாக்ஸி டிரைவரோட வேலை நினைச்சியா? நல்லா சொல்லப்பா, ரொம்ப நன்றி. நமக்குள்ள என்னங்க நன்றி? நாம 2 பேரும் ஒரு இனம், சாக்கி சட்டை போட்ட இனம். நாம 2 பேருமே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியவங்க. நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்ட வேலை செஞ்சோம்னா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். Many returns of the day. Thank you, Babu. Thanks a lot. Please don't mention. நம்ம கம்பெனில வேலை பார்க்கற டாக்ஸி டிரைவரமே அவ்வளவு பேசணும். ஆமா, தனக்கூலி. ஆமா, என்ன அப்பா, இவர் இன்டர்நெட் ஃப்ரெண்ட். இல்லப்பா, ஆமாப்பா. அப்பா, இவர் ரொம்ப நல்லா பாடுவாரு. என்ன வாழ்த்து பாடத்துக்காக நான் தான் அவர் வர சொன்னேன். பாபு, come on.
இவங்கதான் எங்க மம்மி. வணக்கம்மா. வாங்க தம்பி. என்ன மாதிரி ஐ சொசைட்டிக்காரங்க இருக்கிற இடத்துல காங்கி சட்டக்கார பையன் வந்து இருக்கிறான்னு எல்லாம் உருன்னு பாக்குறாங்கல்ல. டாடி, அவன் பாடுறதுக்கு தான் வந்திருக்கான், வேற எதுக்கு வந்திருக்கான்? எனக்கு புரியாதா முதலாளி? உங்களோட 10 பழக்கமாச்சு. நீங்க பாடுங்க தம்பி. நீங்க ராஜகோபுர தீபம் அகல் விளக்கல்ல, இது ராஜகோபுர தீபம் அகல் விளக்கல்ல, மழை மூடுமை பசிமேல் பனித்துளி அல்ல, மழை மூடும் ஐப்பசி மேகம் பனித்துளி அல்ல, பொங்கும் நிலவு பொதிகை தென்றல் மங்கை பல்லாண்டு வாழ்க, இது ராஜகோபுர தீபம் அகல் விளக்கல்ல. வந்தது பூவின் வாசம், காட்டு பூவென பிறந்தது நேசம், காற்றினிந்தது பூவின் வாசம், காட்டு பூவென பிறந்தது நேசம், தேவன் மலரென தெரிந்தது என்று தேடிய கண்கள் செல்வது என்று, இது ராஜகோபுர தீபம் பகல் விளக்கல்ல. வைரம் அமர்வது தங்கத்தின் மீது, மாணவன் துணைதான் திருமகள் மாது, மங்கையின் அழகுக்கு இணை ஒன்று ஏறு, மன்மனே கண்டு மயங்கிடும் போது, மாணிக்க வேளையில் ஆகம் வாசிக்கப் போவது யாரோ எவரோ, காணிக்கை தந்தது ஏழையின் கரங்கள், கடவுள் வகுத்தது அவரவர் இடங்கள், பொங்கும் நிலவு பொதிகை தென்றல் மங்கை பல்லாண்டு வாழ்க வாழ்க, இது ராஜகோபுர தீபம் பகல் விளக்கல்ல, மழை மூடும் ஐப்பசி மேகம் பனித்துளி அல்ல. கண்கள் இரண்டும் கருவண்ண பூக்கள், காவியம் பாடிடும் காமுகில் கூந்தல், தென்னையிலே ஒரு பேரின்ப நடனம் பிறந்தாள், அதுதான் ரதியின் ஜனனம், களங்கமில்லாதொரு சந்திரவதனே, கவிதையிலே ஒரு சௌந்தர்யலரி, தென்னம் பாளை செல்லிரவாளை, சிறியவன் சொன்னேன் சொன்னவன் ஏழை, பொங்கும் நிலவு பொதிகை தென்றல் மங்கை பல்லாண்டு வாழ்க வாழ்க, இது ராஜகோபுர தீபம் பகல் விளக்கல்ல, மழை மூடுமை பசி நேரம் பனித்துளி அல்ல.
and gentlemen, இவர்தான் மிஸ்டர் பிரகாஷ். ஓவரா படிச்சவர், பெரிய மல்டி மில்லியனர். நான் ஜப்பான்ல இருந்து டெல்லிக்கு வரும்போது அவரை டெல்லியில மீட் பண்ணேன். அப்புறம் டெய்லி வெயிட் பண்ணேன். அப்போ ஒரு முடிவு, என் ஃப்ரெண்ட் சாந்திய அவருக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அதனால இது சாந்திக்கு பிறந்த நாள் விழா மட்டும் அல்ல, கல்யாணத்துக்காக நிச்சயதார்த்த விழா என்ற முடிவு பண்றேன். பாபு பாபு கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க பாபு. பாபு சாந்தி, எனக்கு பொய் சொல்ல தெரியாது. பொய் சொல்றவங்களை கண்டாலும் பிடிக்காது. கள்ளங்கபடம் இல்லாம தெளிஞ்ச நீரோட மாதிரி இருந்துகிட்டத என் மனசுல ஏதேன்னு பொய்ய சொல்லி காதலுங்கிற கல்ல போட்டு கலக்கிட்டேன். பணக்கார வர்க்கத்துக்கே உரிய புத்தியை காட்டிட்டேன். இல்ல பாபு, நான் ஒரு பணக்காரங்க சொன்னா எங்க நீங்க என்ன காதலிக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் நான் ஒரு ஏழேன்னு போய் சொன்னேன். ஓகே, நான் சொன்ன தப்புதான், சரி நீங்க மன்னிச்சுங்க. ஆனா என் காதல் கலங்கம் இல்லாது புனிதமானது பாபு. இருக்கலாம், ஆனா அந்தஸ்து பேதத்துக்கு முன்ன அதிகார வர்க்கத்துக்கு முடிந்த காதல் எல்லாம் தூள் தூளாயிடும். உங்க அப்பா மாதிரி ஆட்கள் ஊதி தள்ளிடுவாங்க. இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் காதலுக்கு முன்னால அந்தஸ்து பேரும் அதிகார வர்க்கம் எல்லாம் தூள் தூளாயிடும். எங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மாட மாளிகையில வாடுறதை விட உங்க கூட மண் குடிசையில வாடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் பாபு. ஆமா பாபு, என் காதலை நீங்க ஏத்துக்காம போயிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பிறந்த நாள் விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாரும் என் படிப்புதான் பார்ப்பாங்க. இல்ல சாந்தி, உன நான் ஏத்துக்கிறேன். என்னென்ன போஸ்ட் கொடுக்கிறீங்களா? அடப்பாவி, சினிமாவில கூட இந்த மாதிரி டிரைவர் குழப்பு வேணும்னா வண்டி எடுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு நேரா போ. இப்பவே நான் வண்டி எடுத்துட்டு போறேங்க. சொல்லாதே செய். சரிங்க. பெரிய டிரைவர் கொஞ்சம் கூட கஷ்டப்பட மாட்டானுங்களே இந்த தொழிலாளிங்க. கொண்டாட்டி எப்படி காப்பாற்ற போக கால் இல்லாம காரு ஓட்ட முடியாது, வாழ்க்கையை ஓட்ட முடியாது. நான் தானே இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். வண்டியில பிரேக் பண்ணி காலையில டபுக்கிட்ட சொன்னாரு. அந்த படுபாவி அட்டாக் பண்ணி ஓட்ட சொன்னானோ. அந்த ஜம்மு கட்டி வச்சு ஓட்டிக்கணும். கூட்டமா வந்து பார்த்தா கந்தசாமி கஷ்டம் நீங்கிடுமா, அவனுக்கு கார் முளைச்சிடுமா? அவனுக்கு கால் போட்டே கால் வீடானியா? பிரேக் சரியில்லை சொன்னதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுன்னு சொன்னியாமே. பிரேக் நல்லா இருக்கிற வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா? எல்லாம் தலைவிதி. இந்தாப்பா 500 ரூபா, முதலாளி பெரிய மனசு பண்ணி ஒருத்தர் கொடுத்துட்டு வர சொன்னாரு. எதுக்கு? ஆஸ்பத்திரி செலவுக்கா? ஆஸ்பத்திரி செலவுக்கா? நீங்க எல்லாம் பெரிய ஆபீசர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த பணம் இனிமே இந்த வாழ்க்கை செலவுக்கு தான். இவன் கணக்கு இதோட முடிச்சுட்டாரு முதலாளி. ஒரு தினக்கூலிக்கு இதை விட எந்த முதலாளி அதிகமா பணம் கொடுப்பாங்க? ஒரு வேலையில செத்துட்டானா அடக்க செலவுக்கு 50 100 முதலாளிகிட்ட சொல்லி வாங்கி தர்றேன். நான் வரல. நண்பர் கந்தசாமிக்கு ஏற்பட்ட நிலைமை இனிமேல் எந்த டாக்ஸி டிரைவருக்கு ஏற்படக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை உருவாகணும்னா இனிமேல் தினக்கூலிக்கு நம்ம டாக்ஸி ஓட்டக்கூடாது. நானெல்லாம் பாடுபட்டு உழைச்சா கூட சில நேரங்கள் நமக்கு 10 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால டாக்ஸியில பயணம் செய்யற பொதுமக்கள் கிட்ட இருந்து வீட்டுக்கு மேல பணம் கேட்டு கெட்ட பேர் வாங்கும். ஆனா நம்மால உண்டு கொடுக்கிற முதலாளிகிட்ட அதிகமான சம்பளம் கேட்க நமக்கு தைரியம் இல்லை. இந்த பழக்கத்தை மாற்றுவோம், புதிய சகாப்தத்தை உருவாக்குவோம். அதுக்கு இன்னே மாத சம்பளங்கள் அடிப்படையில நம்ம டாக்ஸி ஓட்டணும். அதாவது நம்முடைய வேலை நிரந்தரமாக்கப்படணும். அப்பத்தான் நம்ம முதலாளியோட மத்த 26 கம்பெனில வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு கிடைக்கிற நஷ்ட ஈடு, போனஸ், இன்கிரிமெண்ட் போன்ற வசதிகள் நமக்கும் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையை வளமாகும். அப்படின்னா உடனே ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஸ்ட்ரைக்குங்கிறது தொழிலாளியோட கடைசி ஆயுதம். முதல்ல நம்முடைய கோரிக்கைகளை முதலாளிகிட்ட எடுத்து சொல்வோம். அவர் புரிஞ்சுக்குவார் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கல, புரிய வைப்போம். சாந்தி, நீ ஏம்மா இப்படி சத்தியாகிரகம் பண்ற?
2 நாளா நீ சாப்பிடாதனால உன் முகம் எவ்வளவு வாடி போயிருக்கு தெரியுமா? நீ சாப்பிடலன்னு உங்க அப்பா கூட சாப்பிடாம இருக்கா. எனக்கே நல்லா இருக்கா? அதனால எனக்கு இஷ்டம் இல்லாதவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? நான் இந்த ரூம்லயே பட்டினி கிடந்து சாப்பிட்டு அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என்ன பாரு, கைதிக்கு சாப்பாடு கொடுக்குறா போல கம்பிக்கு வெளியே நின்று உனக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு வாய் சாப்பிடுமா? முடியாது முடியாது முடியாது. பெத்த பொண்ணாங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறா, நீங்க இப்படி கல்லாட்டமா நிக்கிறீங்களே. ரத்த கண்ணீரை பத்தி எங்கிட்டயே சொல்லுவிய? பெத்த பொண்ணை கண்டிக்க முடியல, கட்ட புருஷனை கண்டிக்க வந்துட்டார். படி உள்ள ஆம்பளைங்களை டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. முதலாளி, என்னடா பாபு டாக்ஸி டிரைவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல் முன்னால நிக்கிறான். உங்களை நேர்ல பார்க்கணுங்கிறான். நேர்ல பார்க்கணும்னா நானும் பேசணும் அவனோட. அவனை தனியா வர சொல்லணும். அவன் படைய அங்கேயே இருக்கட்டும். போ. வணக்கங்க. வணக்கம். நமஸ்காரம்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப வணக்கம் போட ஆரம்பிச்சுட்டானுங்க. தமிழ பரப்புறானுங்களா? எங்க டாக்ஸி டிரைவர்லாம் ஊட்ட சுத்தி நிக்கிறாங்களே, என்ன சமாச்சாரம்? உங்ககிட்ட வேலை செய்யற டாக்ஸி டிரைவரோட குறைகளை எடுத்து சொல்றதுக்காக அவங்க தலைவன் நான் வந்திருக்கேன். உன்ன தலைவன் ஆக்கிட்டாங்களா? வாய், நாட்டுல இருக்கிற தலைவன்லாம் செத்து போட்டான். இப்ப உன்ன ஆக்கிட்டாங்க போல் இருக்கு. பாவம், சும்மா இருக்க மாட்டானுங்க இந்த தொழிலாளி. அவங்க என்ன தலைவனா தேர்ந்தெடுத்தாலும் நான் சாதாரண தொண்டனா தான் சேவை செய்ய விரும்புறேன். ஐயோ, இப்படிதான் ஆரம்பத்துல சொல்றது, மேடையில ஏற்கனவே தோழர்களே உங்களுக்காக தான் நாம அடுபடுறேன் அப்படின்னு பேசுறது. அப்புறம் இவன் முன்னுக்கு போயிடுவான், தொழிலாளி அங்கேயே இருப்பான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன இப்ப உங்க டிரைவர்களுக்கு போற கார்ல வீடு இல்லையா? பேனர் செட் இல்லையா? இல்ல பிரேக் பிடிக்கலையா? இல்ல மீட்டர் ஏதாவது சரியா ஓடலையா? டாக்ஸி மீட்டர் நல்லா தான் ஓடுது, ஆனா அந்த டாக்ஸியை ஓட்ட எங்களுடைய வாழ்க்கை மீட்டர் சரியாவே ஓடல. அதனால உங்களை நேரா சந்திச்சு எங்களுடைய அத்தியாவசியமான கோரிக்கைகளை எடுத்து சொல்லலாம்னு வந்திருக்கேன். அது என்னப்பா அத்தியாவசியமான கோரிக்கைகள்? கொஞ்சம் அவுத்து விட பாக்குறேன். பல வருஷங்களா உங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிற டாக்ஸி டிரைவர்களை நிரந்தரமாக்கணும். ஒண்ணு, ப்ராவிடன்ட் ஃபண்ட் வசதி செஞ்சு கொடுக்கணும். ஒண்ணு 2, வருஷம் போனஸ் கொடுக்கணும். 2 3. கார் விபத்துல காலை இழந்து ஆஸ்பத்திரியில கிடக்கிற கந்தசாமிக்கு பிச்சை போடுற மாதிரி 500 ரூபாய் கொடுத்து அவ்வளவுதான் கைய கழுவினீங்களே, அந்த நிலைமை இனியும் மற்ற டாக்ஸி டிரைவர்களுக்கு வரக்கூடாது. விபத்துக்கு தகுந்த நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். என்னடா இப்பதான் கம்பெனில வந்து சேர்ந்த, அதுக்குள்ள பூடா விட்டு பாக்குறிய? நேற்று வரைக்கும் நான் கொடுத்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எஜமானே ஒரு போலீஸ் தலைவனை உருவாக்கி அவருக்கு கிம்பளமும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இனிமே அது நடக்காது. என்னடா என்ன இஷ்டவாயன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாளைக்கே உங்க எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வேற ஆளை வச்சுட்டு டாக்ஸியை ஓட்டுவேன். காலம் மாறி போச்சு. சகம் தொழிலாளர் யுகம். தனி ஒரு மனிதனுக்கு உறவில்லை எனில் ஜகத்தனை அழித்திடுவோம்னு பாரதியார் பண்ணது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியும். ஒரு தொழிலாளர் வயசு அடிச்சா அத்தனை தொழிலாளிகள் அணிவகுத்து இருப்பானுங்களே தவிர உங்க கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு ஒருத்தனை காரை தொட மாட்டாங்க. டாக்ஸி கம்பெனியை மூடிடுவேன். நீங்க என்ன செய்வீங்க? அப்படின்னா நீங்க எல்லா கம்பெனியும் மூட வேண்டியதான். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? என்னது? அனுமானமாக வச்சு எப்படி ஒவ்வொரு இடமா பரவி லங்கையை அழிச்சதோ அது மாதிரி ஒரு கம்பெனியை மூடி எந்த உணர்ச்சிகளுக்கு நீங்க தீ வச்சீங்கன்னா அந்த தீ உங்க 26 கம்பெனிகளுக்கு பணி சுட்டு புதிக்கணும். புரியுதா? புரியுது. ராமாயணம் புரியல. இன்னும் வந்து பாரு, எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உனக்கு தெரியும். சினிமாக்காரங்க கூட இந்த மாதிரி ட்ரெஸ் கஷ்டப்படுறாங்க. 1 மணி நேரத்துக்கு என் பொண்ணு ஒரு ட்ரெஸ் மாத்துறான். அடுத்த நாள் துணிக்கு கூட வழி இல்லாம ஒரே துணியை துவைத்து கட்டுறாங்க எங்க தொழிலாளி. ஆண்டவன் செய்யல, அவன் தலையில எழுது. பாருங்க, இத பாரு, இத பார்த்தாதான் உனக்கு தெரியும். ஒவ்வொரு டாக்டருக்கு தகுந்தபடி மேட்ச் பண்ணதுக்கு ஒவ்வொரு செருப்பு போட்டுட்டு ஒரு செருப்பு கூட வாங்க வழி இல்லாம வெயில்ல வேகறாங்க எங்க தொழிலாளிங்க. அவங்க வேலைக்கும் அவங்க வேலை. ஒவ்வொரு பேங்க்லயும் ஒன்று மேல 10 லட்சம் 5 லட்சம் டிபாசிட் பண்ணும் சார்.
வெந்துட்டு இருக்கிற என் இதயத்துல ஏன் சார் வேளால பாய்க்கிறீங்க? நாங்க எங்க வறுமையை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், நீங்க உங்க பெண்ணுடைய பெருமையை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு சொல்றேன்? என் பொண்ணை எப்படி வளர்த்திருக்கிறேன் என்றதை பார்க்கணுன்றதுக்கு அதெல்லாம் காமிச்சேன். இமயமலை உயரத்துல இருக்கிற நீ பழனி மலை கீழே இருக்கிற உனக்கு என் பொண்ணுக்கு ஒத்துக்குமா? சார் இதுக்கு எங்க பிரச்சனைக்கு என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசுறவனா? உங்க காதலுக்கு நான் முட்டுக்கட்டையா இருக்கிறேன்னு என்னமோ பயம் ஒருத்தரியா? ஒரு டசன் பட்டி, இந்த பக்கம் ஒரு டசன், அந்த பக்கம் ஒரு டசன், எல்லா தொழிலாளிகள் பட்டி பட்டாளத்தை கூட நிறுத்திட்டு பயப்படுத்துறேன். சார் பேசாத. இவர் ஆப்ஷனாலோ இவர் பாட்பா படிச்சிருந்தான் போது. சார் என்னுடைய சுயநலத்துக்காக என்னையே நம்பி வந்திருக்கிற தொழிலாளிகளுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அவங்க பசியும் பட்டினியும் பகடக்காய வச்சு விளையாடுறதாக நீங்க என்ன பத்தி எடை போட்டிருக்கீங்களே, அது உங்களை போல கீழ்த்தரமான புத்தி உள்ள வர்க்கத்துக்கு தான் சார் வரும். முடிவா கேட்கிறேன், எங்க கோரிக்கைக்கு என்ன பதில் சொல்றீங்க? கோரிக்கை தொழிலாளி வருஷம் ஒரு கோரிக்கை சொல்லுவான், அதெல்லாம் கேட்க முடியுமா? உன்னை புதுசா தலைவனாக்கிட்டாங்க, உனக்கு புரியல. நான் எத்தனை தலைவர்களை பார்த்தவன், யாரால எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாதா? நீங்க கொஞ்சம் இரு சொல்லு வர. இந்த பிடி பிடி லட்சுமி இப்படி முறைக்கிற லட்சுமி பார்த்து லட்சுமியெல்லாம் மறைக்க கூடாது, சொத்து வச்சுக்கணும் பத்திரமா. அவ்வளவுதான். தலைவனாலே என்னையோட விட்டுரு, அது தவறா பிடிக்கல. காதல் கீழன்றது மறந்துடு, அது ரொம்ப டேஞ்சர்ல வந்து முடியும். அதுக்காக தான் சொல்றேன். பேசாம இதை எடுத்து கோயம்புத்தூர் பக்கம் போ, ஒரு பண்ணலாம் வாங்க கடை, ஒரு டாக்ஸி, ஒரு லாரி வாங்கிக்கோ. கோயம்புத்தூர் to ஊட்டி, ஊட்டி to கோயம்புத்தூர் ட்ரிப்பு சர்ரு முருன்னு அடிச்சு பணக்கார நாளோட லட்சாதி பிரபு ஆயிடு. என் ஆசீர்வாதம் ஆவே. மிஸ்டர் சந்திரசேகர முதலியார், பணம் பாதாள வரைக்கும் பாயலாம், ஆனா இது பாட்டாளி வர்க்கத்துக்கிட்ட பாயாது, உங்க ஜம்பம் எங்கிட்ட சாயாது. என் கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரமா நடத்தணும்னு நீங்க அவசரப்படுறீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பெண்ணு, அது காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு என் கண்ணால பார்த்துட்டா, உன் கையிலையும் ஒப்பிச்சுட்டா, இந்த கிழவனுக்கு ஒரு பெரிய நிம்மதி. சாரி சார், எனக்கு அம்மா கிடையாது. ஐயோ பாவம், லட்சுமி போயிட்டம்மா, தாய் இல்லாத பிள்ளை என்னமோ சொல்லுவாங்க. என்ன செய்ய தகப்பனும் இல்லையோ? இல்லை. ஐயோப்பா, தாயும் இல்லை தகப்பு இல்லை சார். அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. தகப்பேன். ஆமா. என்னடா செய்யுது? ஜப்பான், ஜெர்மனி, சைனா, அமெரிக்கா எங்கேயாவது இருப்பார் அவர். அப்படியா? ஒருவேளை சந்திர மண்டலத்துக்கு டிக்கெட் புக் பண்ணாங்களா? அதாவது புக் பண்ணி அவருக்கு உலகம் பூரா 87 கம்பெனி இருக்கு. 87 கம்பெனி. அதேப்பா, உங்க ஐயாவுக்கு 87, எங்க ஐயாவுக்கு 27 கம்பெனிகள். கம்பெனி கை கொடுத்த மாதிரிடா. அது மாத்திரம் இல்ல சார், 87 கோடி ரூபாய் வருமானம் வருது மாசத்துக்கு. ஆமா. இப்ப நம்ம 2 பேரும் ஒரு அரசாங்கமே நடத்தலாம். எவ்வளவு ரூபாய்